ஒரு ஃபோன் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டெக்னாலஜி மாறுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு கீபேட் ஃபோன் நிறைய வெரைட்டிஸாக இருந்தது. அந்த ஃபோனில் வந்து பேசலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், நிறைய அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறையா புது டிசைன்லலாம் இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு ஃபீல் அந்த இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி நம்ம எல்லாருமே உணர்ந்தோம். அந்த டைமில் வந்து ஒரு டெக்னாலஜி மாற்றம் இருந்த சமயம், ஒரு பெரிய ஒரு எராக்குள்ளே போகிற மாதிரி, இல்லை ஒரு பெரிய ஒரு மொபைல் ஃபோனோட எராவே மாறி போகிற காலகட்டம், அந்த ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு டைமிங்கில் தான் 2007 மொபைல் ஃபோனோட டெக்னாலஜியை மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். தி ஒன் காய் வாக்ட் ஆன் தி ஸ்டேஜ். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த ஒரு ஸ்டேஜ் உலகத்தோட மொபைல் இண்டஸ்ட்ரியவே திருப்பி போட போகுதுன்னு. அங்கே இருந்தவங்களுக்கெலாம் சரி ஏதோ அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே தெரில அது வந்து மொபைல் இண்டஸ்ட்ரியவே திருப்பி போட போகுதுன்றது. த வேர்ல்ட் கோயிங் டு சேஞ்ச் அண்ட் தி ஒன் காய் சேஞ்ச் தி வேர்ல்டு. வெல்கம் டு பாட் 96. ஐ ஆம் யுவர் ஹாஸ்ட் விஜய். இந்த எபிசோடில் நம்ம வந்து வெறும் ஒரு ப்ராடக்டோட ஸ்டோரி மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அதுக்கு பின்னாடி இருந்த எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். மொபைல் டெக்னாலஜியவே திருப்பி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த ப்ராடக்டில் என்ன இன்ஜினியரிங் அண்ட் இனோவேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராடக்ட்லேருந்து ஆஸ் அ ப்ராடக்ட் டிசைனராக நம்ம என்ன அதுலேருந்து கற்றுக்க போகிறோன்றதா இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ப்ராடக்ட் டீகோட் எபிசோட் 6, டிசைன் ஸ்டோரி ஆஃப் த ஐஃபோன். 2007 பெரிய ஜெயிண்ட் ஸ்டேஜ் ஏறி வராப்பில். ஓகே, அங்கே பாஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ பேக் ஸ்டேஜ். ஏப்ரல் 1977, ஆப்பிள் எஸ்டாப்ளிஷிங் தி இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஸ்டுடியோ. அவங்க வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட இதுக்குள்ளேயே ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஜெரி மேனாக்ஸ்ன்றவங்கள ஹேர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஆப்பிள் 2 கேஸிங்கை டிசைன் ஆப்பிள் 2ன்றது வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு ஆப்பிள் அவங்க தொடங்கும் போது ஒரு கம்ப்யூட்டர் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து எப்போவுமே ஒரு அப்சர்ப்ஷன் இருக்கும், அவங்க டிசைன் அண்ட் ஸ்டைலில் இருக்கணும், ரொம்ப மினிமலாக இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப ப்ரெசைஸாக இருக்கணும்னு சொல்லி அவங்க இஸ் மோஸ்ட் அப்சர்வன் டிசைன் ஒன்லி அண்ட் ஸ்டைல்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிசைன் லாங்குவேஜை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த டிசைன் லாங்குவேஜ் அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட அது அப்படியே. ஆப்பிள் பிலீவ் தி டிசைன் இஸ் நாட் ஃபார் அ டெக்கரேஷன். வெறும் அவங்க வந்து ஒரு டிசைனை வந்து டெக்கரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குன்றதையும் அவங்க நம்பினாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிசைன் லாங்குவேஜ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஸ்னோ ஒயிட் டிசைன் லாங்குவேஜ். பார்த்திங்கன்னா ஆப்பிளில் வந்து ப்ரீமியம் பொசிஷனை நோக்கி கொண்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப மினிமலாக, அதோட கலர்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான கலர், லைக் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப மினிமலாக அந்த ஒரு க்ரே பிளாக் அந்த மாதிரி ஒரு இதுலேயே அவங்க வச்சுருந்தாங்க. தேவர் பில்டிங் தி டிசைன் கல்ச்சர். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு டெக்கரேட்டிவாவோ இல்லை ஒரு ப்ராடக்டை நம்ம பில்ட் பண்ணணுன்ற மாதிரி இல்லாமல் அதையும் தாண்டி அவங்க அந்த ப்ராடக்டை கொண்டு போகணுன்னு நினச்சாங்க. வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. நம்ம வந்து இன்னும் ஃபார்வர்ட், இன்னும் பாலிஷ் பண்ணி இன்னும் முன்னாடி கொண்டு போகணும், ஒரு ஸ்டெப் மேலே போகணும்னு நினச்சி அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ தான் டிசைன் கம்பெனி உள்ளக்க, அவங்க பேர் ஃப்ராக் டிசைன், அவங்க வந்து ஒரு டிசைன் கம்பெனி, ஆப்பிளோட பார்ட்னர் ஆகிறாங்க. அவங்க வந்து அவங்களோட டிசைன் லாங்குவேஜை இன்னும் போல்ட் அண்ட் பாலிஷாக இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்தாங்க. அவங்களோட கோல் எப்படி இருந்துச்சுன்னா, ஆப்பிளில் வந்து ஒரு ஃப்யூச்சராக கொண்டு போகணும், எல்லா ஃப்யூச்சருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி அவங்க அதையும் முன்னோக்கி கொண்டு போனாங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளவும் டிசைன் பேட்டர்ன்ஸில் அவங்க பண்ணாங்க, கலரில் பண்ணாங்க, ஸ்டைல்ஸில் பண்ணாங்க. எவ்ரி இன்ச் பை இன்ச் அவங்க வந்து அந்த டிசைன் லாங்குவேஜஸ் செதுக்குனாங்கன்னு தான் சொல்லணும். ஃப்ரம் ஆப்பிள் டு மேன்சின்டோஸ்ன்றது ஒரு கம்ப்யூட்டர், ஆப்பிளோட ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்டாக, அதை நான் பின்னாடி சொல்கிறேன் என்னன்றது. ஸோ ஆப்பிள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக டிசைன் ட்ரிவன் கம்பெனியாக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. தே வர் சக்ஸஸ்ஃபுல்லி பிஹேன் வித் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ரொம்ப ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை நோக்கி அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனால் early 90s இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிக்குது. அவங்க காம்படிட்டரான ஐபிஎம் பிசி அவங்களோட டிசைன் லாங்குவேஜை அவங்க காப்பி பண்ணுற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அகெயின் அவங்க வந்து இன்னொரு
ரொம்ப டீப்பான டெசிஷன் எடுக்கிற நிலைமைக்கு போகிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக டிசைன் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க. இன்ஹவுஸில் பண்ணும்போது யாருக்குமே தெரியாது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏதுன்றது கூட தெரியாது. அந்தளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க. அவங்களோட டிசைன் லாங்குவேஜை இன்னொருத்தவங்க எடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு வழியை கொடுக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க காம்படிட்டரான ஐபிஎம்மே அதை இது பண்ணும்போது இவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ராக் டிசைனாக அவங்க வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணுறாங்க அங்கேருந்து. அகெயின் தே ஆர் ரீசெட்டிங். ஒரு புதுசாக அவங்க வந்து ஒரு ரீசெட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அகெயின் ஒரு புது டீமாக ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி அதே இண்டஸ்ட்ரியல் டிசைனில் ஒரு இன்ஹவுஸ் டிசைனாக அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ராபர்ட் தலைமையில் அந்த இன்ஹவுஸ் டிசைன்ஸ் குழு வந்து அவங்க செட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், எல்லாருமே ஒரு ஒரு ஃப்ரெஷ் மைண்டில் இருக்க ஒரு டிசைனர்ஸ் எல்லாத்தையும் உள்ளக்க போடுறாங்க. எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்க. அந்த யங் டிசைனர் அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுறது, இன்றைக்கி ஆப்பிள் ஐஃபோனுக்கு ஒரு பேக் போனாக இருந்தவங்க தான் ஜானதன். அவங்க தான் அதை ஃபஸ்ட்டு லீட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரானரி டிசைன் கூட சொல்லலாம். அவங்க இன்றைக்கி வரைக்கும் ஆப்பில் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதாகிட்டு இருக்குது. இவ்வளோக்கும் இடையில ஒரு நாள் ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே போயிடுறாப்புல. ஸோ பல கம்பெனியோட டைரக்ஷன் மாறுது. நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே போனதுக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அகெயின் பேக் கொடுத்து உள்ளக்க கம்பெனிக்குள்ளே வராப்பில் எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே அந்த வந்து அடுத்த நிமிஷத்துலேருந்து எல்லாமே மாற ஆரம்பிக்குது கம்பெனிக்குள்ளே. 1977 அப்போ வந்து டிசைன் வந்து ஒரு கோர் டீமாக மாற ஆரம்பிச்சது. அதாவது அந்த கம்பெனியோட ஒரு ஹார்ட்டாக மாற ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறையா மாற்றங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே நடந்தது. நிறைய டிசைன் சேஞ்சஸ் பண்ணாங்க. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரொம்ப இதாக இருப்பாப்ல டிசைன் அண்ட் ஸ்டைலில் வந்து. ஸோ அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷனே வந்து டிசைனில் தான் இருந்தது அவங்களுக்கு. ஸோ எதையா பண்ணணும், மறுபடியும் புதுசாக நம்ம கொண்டு வரணும், என்ன பண்ணுறதுலாம் நிறையா டிஸ்கஷன் நிறையா போகிறாங்க, நிறையா ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அடுத்து வரப்போகிற டிசைன்ஸ் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீக்ரெட்டாக இருக்கணும், இந்த நாள் செவரை தாண்டி வெளியே போகக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஸோ அதுக்கான ஒரு சீக்ரெட் விஷயனாக அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதுதான் ப்ராஜெக்ட் பர்பிள். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்காங்க. கடுகளவு கூட வெளியே தெரியக்கூடாதுன்ற மாதிரி நினச்சாங்க. ஸோ அவங்க வந்து பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வேலையில் ரொம்ப ஈடுபாடோட வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட் பர்பிள்ன்றது வந்து ஐஃபோனுக்குரியது கிடையாது. அது வந்து ஒரு டேப்லெட்டை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆப்பிள் ஐஃபோன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த ஒரு டேப்லெட்டில் தான் வச்சு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு கான்செப்டாக தான் இருந்தது. கிளாஸ் ஸ்க்ரீன், டச் பட்டன்ஸே இல்லை, வெறும் பட்டன் தான் இருக்குது. எல்லாமே சென்சார், ஃபுல் டச். ரொம்ப அவங்க ஸ்லீக்காக வச்சுருக்காங்க, ரொம்ப மினிமலாக வச்சுருக்காங்க. அது அப்படியே ஒரு கான்செப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வந்து அதை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது அவங்களுக்கு. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு புதுசாக ஒரு க்ரியேட் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு மேஜிக் இருந்தது. அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க, ரொம்ப பிரமிச்சு பார்த்தாங்க. சரி, இவ்வளவும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு கான்செப்டாகவே போகுது. இந்த ஒரு கான்செப்ட் அவங்க வந்து ரொம்ப வியப்படைய வச்சது. அவங்க வந்து புதுசாக அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டிசைனர் இந்த ஒரு வார்த்தையை கேட்குறாங்க, இதையே டேப்லெட்டில் ஒர்க் ஆயிடுச்சு, எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே பக்காவாக இருக்குது, சரி நம்ம ஏன் இதை வந்து ஒரு மொபைல் ஃபோனாக போடக்கூடாதுன்னு. தி மேஜிக் ஹேப்பன்ஸ் ஹியர். ஸோ எல்லாமே அப்படி தாங்க. இப்போது நம்ம நிறையா ஒர்க் பண்ணுவோம், புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஸ்பார்க் ஆஃப் ஐடியா, ஒரு சின்ன ஸ்பார்க் ஆஃப் கொஸ்டின், ஏன் நம்ம வந்து இதை வந்து இப்படி பண்ணக்கூடாது, இல்லை ஏன் நம்ம வந்து இதை வந்து இப்படி பண்ணி பார்க்கக்கூடாது, இப்படி பண்ணால் என்ன ஆகும், ஒரு சின்ன ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து பெரிய அளவில் போகும். அண்ட் சம்டைம்ஸ் வி டசன்ட் நோ தட் அந்த ஐடியா, அந்த ஸ்பார்க், அந்த ஒரு கொஸ்டின், அந்த ஒரு ஐடியா வந்து சேஞ்ச் தி என்டையர் வேர்ல்ட் மொபைல் டெக்னாலஜி. இப்படி இருக்கும்போது ஓகே, சரி இதை வந்து நம்ம ஃபோனுக்கு கொண்டு போகலாம், ஃபோனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு ஆப்பிள் டிசைட் பண்ணுறாங்க. ஜானதன் இந்த ஆப்பிள் ஐஃபோனோட ப்ராஜெக்ட் வந்து தெரியும் ஆல்ரெடி, அந்த கோட் வேர்டு வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, கோட் வேர்டு அக்செப்டட். ஸோ அந்த ஜானதன் தான் வந்து ஃப்ரம் த கான்செப்ட் ஸ்கெட்சில் இருந்து இந்த அவுட்கம் வரைக்கும் அவங்க தான் அந்த ஆப்பிள் ஐஃபோனை டிசைன் பண்ணி கொண்டு வராங்க. நிறைய ரொம்ப ஸ்லீக்காக இருக்கணும், தே ஹேவ் லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்
எல்லாமே அவங்க வந்து ரொம்ப பக்காவாக அவங்க வந்து ஒவ்வொரு மூவியும் வந்து ரொம்ப கவனமாக எடுத்து வச்சு டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆப்வியஸ்லி த ப்ராடக்ட் டிசைனர் த ப்ராசஸ் அண்ட் ஆல் ஒவ்வொன்றா கொண்டு வராங்க, ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, நிறையா சென்சார்ஸ் வச்சு பார்க்குறாங்க. அது மாதிரி பக்கத்தில் கொண்டு போனால் அது வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ நிறைய அந்த மாதிரி, அதாவது ஆப்பிளை பொறுத்தவரை, ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ், நிறைய இன்னோவேஷன்ஸ் அதில் இருக்குது. அதான் சொல்லுவாங்க பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் யூ நெவர் கோ பேக் டு எனி அதர் மொபைல் ஃபோன்ஸ். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஒரு மேஜிக், அந்த இதை எல்லாமே வந்து அவங்க மட்டும்தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க நிறையா கொண்டு வராங்க. ரொம்ப அவங்களோட மொத்த டிசைன் லாங்குவேஜ், அவங்களோட மொத்த கான்சன்ட்ரேஷனுமே வந்து இது தேவைன்னா வைங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கண்டிப்பாக இருக்கணுமா, எதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா அப்போது இருக்க ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீபேட்ஸ், நிறைய டயல்ஸ், மெனூஸ் கன்ஃபியூஸாக இருக்கும், எதுக்கு எங்கிட்டு போகிறோன்னு தெரியாது. அது மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸாக இருந்தது. ஸோ இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் தேவையான்னு பாருங்கள். தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இன்றைக்கி வரைக்கும் அதோட கான்செப்ட் தான் இன்றைக்கி ஐஃபோன் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆப்பிள் ஐஃபோன் வந்து நிறையா ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ், நிறையா புதுசாக நிறையா இதிலலாம் பண்ணி பார்க்குறாங்க. பட் அப்போ இருந்தப்போ வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 2 கலரை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அலுமினியம் கிரே அண்ட் பிளாக்கில் கொண்டு வராங்க. ரொம்ப ஸ்லீக்காக இருக்கணுமோ பார்த்தீங்கன்னா, லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரு சோப் பார் மாதிரி தான் இருந்தது அப்போது அந்த காலகட்டத்தில், அப்போ அவங்க ரிலீஸ் பண்ண போது. ஸோ அதோட மொத்த வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 135 கிராம்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அவங்க நிறையா என்னெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும், எதெல்லாம் தேவையில்லை தூக்கி போடு, தேவையே இல்லை, இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணணும், இல்லையா தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்களோட மைண்ட் செட்டே அப்படி தான் இருந்தது. இது ஃபோனுக்கு இது தேவையா, இல்லை வேண்டானா ரிமூவ், அவ்வளோதான், முடிஞ்சு, ஃபினிஷ். வேறு எந்த ஒரு அதுக்கு தாண்டி அவங்க போவே இல்லை. வேணும்னா இருக்கட்டும், இல்லையா தேவையில்லை, எதுக்கு தூக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி குறைச்சி எல்லாம் பண்ணி ரொம்ப, அதாவது இன்றைக்கி வந்து மினிமல் டிசைனுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்றதுனா அது ஆப்பிள் ஐஃபோன் அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க, பட் ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறது வந்து ஆப்பிள் ஐஃபோன் தான். ஒரு ஃபோன் பண்ணுறோன்னாலுமே நம்மளுக்கு வந்து வெறும் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் தேவையில்லை, நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்வேரை பற்றியும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பெரிய ரியல் பிரேக் த்ரூ வருது. அவங்க வந்து சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை நான் சாஃப்ட்வேர் மட்டும் தான் பண்ணுவேன், இல்லை நான் ஹார்ட்வேர் மட்டும் தான் பண்ணுவேன், அவங்க வந்து ரெண்டையும் கட்டி இழுத்துட்டு கொண்டு வந்தாங்க. தே ஒர்க் டுகெதர் வித் சாஃப்ட்வேர் அண்ட் as well as தி ஹார்ட்வேர். சிம்பிள் டச் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறையா அவங்க அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக், கார்னர் எட்ஜஸில் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், ரொம்ப மினிமலாக இருக்கும். லைக் அப்போ இருந்த ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ தான் இந்த சைஸ்லேருந்து இவ்வளோ தான் இருந்திருக்கும். அந்த இது வந்து அந்த மாதிரி கரெக்டாக கைக்குள்ளே அடங்குற மாதிரி அவங்க இதில் இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹார்ட்வேர் டிசைன்லையும் சரி, சாஃப்ட்வேர் டிசைன்லையும் சரி ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ரெண்டுத்துலேயும் பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது வந்து நீங்கள் லிட்ரலி நீங்கள் அப்போ இருந்த ஃபோனை ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கொஞ்சம் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த டிஸ்பிளே மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், கீழே ஒரு குட்டி ஒரு மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும்தான் இருக்கும். பின்னாடி கேமரா இருந்துச்சு, நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம், டச் பண்ணலாம், டேப் பண்ணலாம், சைடில் பட்டன்ஸ் 2 பட்டன் இருக்கும், ஸ்வைப் டக்குன்னு நல்லா இருந்தது. அந்த வந்து ஒரு இதான் வந்து அவங்களோட மேஜிக் டச், தட் மேஜிக் ஃபீல் அவங்க கொண்டு வந்தது. ஆப்பிள் ஃபாலோட் தி ஒன் பிரின்சிபல், இன்டகிரேஷன் ஓவர் இன்வென்ஷன். டிடன்ட் இன்வென்ட் எவ்ரிதிங். அவங்க வந்து ஆக்சுவலாக ஆப்பிள் வந்து எதுவுமே இன்வென்ட் பண்ணலை தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து எதுவுமே இருக்குது, அதை எப்படி ரீஃபைன் பண்ணலாம், அது எப்படி இன்னும் பெட்டராக கொண்டு போகலாம் தான் அவங்க நினச்சாங்களே தவிர வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை நான் கொண்டு வரேன், நான் புதுசாக இன்னோவேட் பண்ணுறேன், நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன். அவங்க இருக்குது, அது இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அது இருக்கிறதுல என்னென்ன டெக்னாலஜிஸை நம்ம கொண்டு வர முடியும், இதில் நம்மளால் முடிஞ்ச இன்னோவேஷனை என்ன கொண்டு வர முடியும் தான் பார்த்தாங்களே தவிர வந்து நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் அவங்க வந்து அதுக்குள்ளே இறங்கலை. தேவே ஒர்க் வித் ஆல் த ஒன் சிஸ்டம் ஆல் டுகெதர், ஹார்ட்வேராக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், எல்லாமே ஒரே சிஸ்டம் அவங்க கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அண்ட் அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலத்தையும் பெரிய ஒரு சக்தியும் கொடுத்தது. பயங்கரமாக ஒரு பெரிய இன்றைக்கி மொபைல் இண்டஸ்ட்ரியோட ஜெயிண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு கான்செப்ட் அவங்கள கொண்டு போய் நிறுத்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்களாம் யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு சேஞ்ச் டு ஆப்பிள் வாங்க, ஆசையை காமிக்காதீங்க, வாங்கினா சொந்த காசில் வாங்கணும், நோ இஎம்ஐ நத்திங் எல்ஸ், அது அந்த மாதிரி போகக்கூடாது. வாங்கணும்னா வி ஹேவ் டு earn, we have to buy, get it in our own thing. அண்ட் முக்கியமாக நான் ஏன் அதை வந்து இஎம்ஐலையோ வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன்லேயோ வாங்கக்கூடாதுன்னா பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆப்பிள். அதுதான் எனக்கு வந்து ஆப்பிள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மிகப்பெரிய ஒரு
ஆசை. ஸ்டீவ் ஜாப்ஸ்னாலன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி எல்லாமே இருக்குது உலகத்தில். அன்னைக்கு இருக்கப்போ டெக்னாலஜியை காட்டிலும் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி எக்கச்சக்க டெக்னாலஜி நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு தெரிய வருது இந்த மாதிரி டெக்னாலஜி. பட் தே ஆர் ஒர்க்கிங் இன் டெப்த் ஆஃப் த டெக்னாலஜிஸ், இன் டெப்த் ஆஃப் த இன்னோவேஷன்ஸ். புதுசாக அவங்க இது பண்ணும்போது இருக்கிறத என்ன பெட்டர் பண்ண முடியும், என்ன புதுசாக கொண்டு போகலாம், இன்னும் என்ன அந்த ப்ராடக்டை அழகாக்கலான்னு நான் யோசிக்கிறேன். என்ன மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் திங்கிங், ஓகே இதை மாற்றினா, இதை இதை பண்ணால் இதாயிரும், இது சரியாயிரும். யூ ஹேவ் டு திங்க் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆக்சுவலி. எனக்கு வந்து நான் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டச் யூஸ் பண்ணுறோம். இதே நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து கீபேடு போக சொன்னேன் எவ்வளோ பேர் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் அந்த கம்ஃபர்ட் ஃபீலை. இப்போ இன்றைக்கும் கீபேட் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, பட் தட் இஸ் ஆக்சுவலி பீஸ்ஃபுல். அது வேறு கேட்டகரி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டச் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது வி ஃபீல் அ லிட்டில் டிஸ்கம்ஃபர்ட். என்னடா டொக்கு டொக்கு தட்டிக்கிட்டே இருக்கோம், கீன்னு சவுண்டு வருது. பட் இன்றைக்கி அப்படி இல்லை, டப்பு 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 டப்புன்னு அந்த அந்த ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. தட்ஸ் இட். எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன் வந்து ரொம்ப ஒரு மேஜிக்கல் ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஐஃபோனில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்ட் ஆஃப் ஒரு 2 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது. ஒன்று வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த டார்க் அலுமினியம், இன்னொன்று ஸ்லேட். ஸோ அது ரெண்டும் என்னன்னு நான் சொல்கிறேன். டார்க் அலுமினியம் மெட்டல் கேஸ் எல்லாருமே அப்போது வந்து இருந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கால் இருந்தது. ஸோ ஐஃபோன் மட்டும்தான் அந்த அலுமினியமை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பாடி அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஒரு ப்ரீமியம்னஸை கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு ப்ரீமியமாக ஒரு எலைட்டான ஒரு ப்ராடக்ட் தோற்றத்தை அது கொடுக்க வந்துச்சு. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோன் 2007 லான்ச் பண்ணும்போது கூட அவங்க வந்து அந்த ஒரு கீழே வந்து ஒரு டியூயல் டோன் கலர் மாதிரி நல்ல பிளாக் கலர் கொடுத்தது லைஃப் ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் அது வந்து ஹோல்டு பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே தான் அவங்க வந்து ஐபேட்லேயும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 2010 ஆக்சுவலியே சொல்ல போனால் இன்றைக்கு வரைக்கும் மொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னால் அது ஆப்பிள் மட்டும்தான். இதை பார்த்து காப்பி பண்ண ஆரம்பித்தாங்க ஆப்பிளை பார்த்து. இன்றைக்கு வரைக்குமே ஆப்பிள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்டை போட்டானா அடுத்த நெக்ஸ்ட்டு வீக் அதுலேருந்து 1 மந்த்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பிராண்ட் இன்னொரு ஃபோன் அதே மாதிரி போடுறானுங்க. அதே கலர் பேலட்டில் போடுறான், அதே கலர் டோன், அதே மெட்டீரியல், அதே ஃபினிஷிங், எல்லாம் அதே மாதிரி. அதை ஈவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்க ஆப்போட யூஐ டிசைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. மோர் சிமிலர் டு ஆப். இன்னொன்று ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஸ்லேட் டெக்னாலஜி. இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு குச்சியும் ஒரு ஸ்லேட்டும் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம், அதை அழிப்போம், இந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஆனால் அதே கான்செப்ட் அதே தான் அவங்க வந்து டிஸ்பிளேயில் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து அந்த ரெட்டினா டிஸ்பிளே அது இதுன்னு அவங்க பயங்கரமாக அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்லேட்டுன்ற ஒரு கான்செப்டில் கொண்டு வராங்க. நவம்பர் 2023 வந்து ஐபேட் ஏரில் வந்து அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜியை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அந்த மேஜிக் டச் மாதிரி இருக்குது. அந்த இது வந்து அது சூப்பராக அது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அதே மாதிரி அவங்க அந்த கம்ப்யூட்டர்ஸ்லேயும் கொண்டு வராங்க. அமினோ ஆசிட் டிஸ்பிளேஸ் மேக்புக் ப்ரோ, அதுக்கப்புறம் மேக்புக் ஏர்லாம் வந்து இந்த அமினோ ஆசிட்ஸோட டிஸ்பிளேஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க 2015. They did a lot of market research, show the people of the future. அதாவது இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இது விஷயம் இருக்குன்னு யாராவது சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். அன்டில் வி டசன்ட் நோ. ஸோ ஓகே இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கா, இப்படி ஒன்று இருக்கா. அதனால தான் நான் சொல்லுவேன் டெய்லி வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆர்டிக்கல் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆர்டிக்கல் வந்து அப்டேட்டடாக அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. யாராவது ஏதோ ஒரு பர்சன் வந்து அதை நம்ம எந்த ஃபீல்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நிறையா படிங்க. அது வந்து உங்கள் பேஷனாக இருக்கட்டும், உங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் க்ரோத்துக்காக இருக்கட்டும், அது சம்மந்தமாக நீங்கள் வந்து டெய்லி ஆர்டிக்கல் படித்தீங்கன்னா அது அந்த உலகத்தில் என்ன நிலவரம், அது என்ன கொண்டு போகுது, அட்லீஸ்ட் வி கெட் டு நோன். ஓகே இதுதான் இருக்குது, ஓகே இது இப்படி தான் ஒர்க் ஆகுது, இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு வந்து அந்த ஆர்டிகல்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரி இந்த டெக்னாலஜி அப்டேட்ஸ் என்ன எதுவாக இருக்கட்டும் அதை பற்றி டெய்லி அப்டேட் ஆகுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு விதமாக மாறுது. ஸோ நம்ம அதுக்கேற்று அட்லீஸ்ட் நம்மளால் ஓட முடியலனாலும் ஓகே என்ன நடக்குதுன்னாச்சும் நம்மளுக்கு சின்ன அப்டேஷன் நம்மளுக்குள்ளே இருக்கணும். டெய்லி கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து 2007 ஐஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் அது வந்து கொண்டு வருது. ஏன்னா அன்னைக்கு காய் ஹூ வாக் ஆஃப் த ஸ்டேஜ் எல்லாருமே வந்து சரி ஓகே இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணுறாங்க, அது என்னன்னு நிறைய பேர்த்துக்கு வந்து தெரில. ஓகே ஆஸ் யூஷுவல் ஏதோ ஃபோன், பட் அவங்க ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. அவங்க எடுத்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கோயிங் டு ரீஇன்வென்ட் தி மொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே புரியலை, என்னடா
தலைவர் ஏதோ சொல்ல வராருன்னு உங்களுக்கு தெரில. ப்ராடக்டை வெளியே காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது, எதுவுமே இல்லை. ரொம்ப கச்சமச்சான்னு கீபேட்ஸ் இல்லை, ஸ்டைல்ஸஸ் இல்லை, ரொம்ப மினிமலாக ரொம்ப க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்லி டச் ஸ்க்ரீன். அந்த ஒரு ஆப் ஈகோ சிஸ்டமே அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் தி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் மொபைல் who adopted தி ஆப் ஈகோ சிஸ்டம் அவங்க தான். சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும். எல்லாமே வந்து அந்த ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளேயே கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அந்த ஈகோ சிஸ்டமை எப்படிலாம் டெவலப் பண்ண முடியுமோ, எப்படிலாம் டிசைன் மூலியமாக அவங்க கொண்டு வர முடியுமோ அவ்வளோ இது பண்ணாங்க. இன்றைக்கி வந்து டிசைனுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ப்ளசன்ட், ஒரு மினிமல், ஒரு ஒரு எலிகண்ட்டான ஒரு டிசைனுக்கு எக்ஸாம்பிளே வந்து ஆப்பிள் தான். நீங்கள் நிறைய பேர் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிளோட ரெஃபரல் தான் இருக்கும். ஐஃபோனோட ரெஃபரலாக இருக்கட்டும், இல்லை ஐபேடாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட டெக்னாலஜியாக இருக்கட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறையா விஷயங்கள் இன்றைக்கி அதை சுற்றி ரெவால்வ் ஆகுது. ஸோ ஆப்பிளோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், அதான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியாது, இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ அதில் தான் அவங்க ரொம்ப முக்கியமாக ஒரு கவனம் வச்சுருந்தாங்க. சரி, நம்ம கொடுப்போம், அதை அவன் யூஸ் பண்ணட்டும், யூஸ் பண்ணி பார்க்கட்டும், அதிலிருந்து அவன் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு நம்ம எப்படி அதை ஃபர்தராக கொண்டு போகலான்றத இன்றைக்கி வரைக்கும் நிறையா விஷயங்கள் டிசைன்ஸில் வந்து ஆப்பில் வந்து ஒரு கான்செப்டாக தான் வர்றது வெளியே. ஓகே, இது வச்சு ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து பாருங்களேன், அடுத்தடுத்து நீங்கள் போகும்போது நிறைய டெவலப்மெண்டேஷன், நிறையா மாற்றங்கள் இருக்கும். ஐஃபோன் 5 அந்த சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும். இப்போ வந்து ஏர்னு விட்டுருக்கான், அது வந்து ரொம்ப எனக்கு பயங்கரங்க. அதெல்லாம் அந்த அந்த திக்னஸ்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அது எப்படி அவங்க வந்து அதை ரொம்ப இவ்வளோ இதாக பண்ணுறானுங்கன்னு தெரில. இப்போ நான் வந்து மொபைல் ஃபோன் வாங்கும்போது என்ன பண்ணுவேன்னா வெயிட் செக் பண்ணுவேன். இப்போ நீ கரண்ட்டாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அந்த ஃபோன் இதாகிடுச்சுன்னா அடுத்த ஃபோன் போகும்போது நம்ம பார்க்குறதே வந்து வெயிட் எவ்வளோ கிராம்ஸ், அதோட கம்மியாக இருக்கா கூட இருக்கா, அப்புறம் ப்ராசஸர் பிறகுமே. ஸோ ஆப்பிள் டெவலப் தியர் ஓன் ப்ராசஸர். அவங்க வந்து அவங்க ஈகோ சிஸ்டம்குள்ளேயே இருந்தாங்க. அந்த ஈகோ சிஸ்டம் எவ்வளோக்கு தூரம் நம்ம டெவலப் பண்ணி எவ்வளோ அட்வான்ஸாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ அட்வான்ஸாக இன்றைக்கி வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் நிறையா விஷயங்கள் கான்செப்ஷுவல் டிசைன்லாகவே இருக்குது, கான்செப்ட் ப்ராசஸ்லேயே இருக்குது. ஆனால் அந்த கான்செப்டை தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா ஃபோன்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஆப்பிள் யூசர்ஸ்ட்டை யார்ட்டையா நீங்கள் கேளுங்களேன், இல்லை ஆப்பிள் யூசர்ஸ்க்கே அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சது அந்த ஆப்பிள் ஐஃபோனில், என்ன விஷயம் நாட் இன் டு தி நிறையா பேர் சொல்லுவாங்க கேமரா நல்லாயிருக்கும், கேமராக்காண்டி தான் நான் வாங்குறேன் இதுக்கு. பட் அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் ஆப்பிள் ஐஃபோனில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிச்சது, நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிள் வந்து மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்க ஆரம்பித்தது, பெரிய அளவில். அது வந்து சேல்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், மேஜர் டிசைனாக இருக்கட்டும், அவங்க டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஒரு பெரிய இம்பேக்ட் அதை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தது. ஏன்னா அன்றைக்கி இருந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஒரு கீபேட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை தாண்டி இன்றைக்கி ஒரு ஃபோன் வருது. அதை வந்து இன்னொன்று என்னென்னா, அப்போ அந்த வந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர்னால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அந்த டச்சை. ஸோ அப்படி இருந்தபோது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து அந்த கீபேடை ஒரு ரெவல்யூஷனை விட்டு வெளியே போக ஆரம்பித்தது. ஐஃபோன்ஸ் அந்த டச் அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் உள்ளக்க வரும்போது அதில் 2 கம்பெனி வந்து நல்லா கொண்டு போனாங்க. ஒன்று வந்து ஆப்பிள், ஆண்ட்ராய்டை வந்து சாம்சங் டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த 2 பேர் தான் வந்து போட்டி போட்டு வராங்க. நம்ம அடுத்து வரப்போகிற காலத்துலேயும் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் சாம்சங்கை பற்றியும் பார்க்கலாம். ஏன்னா ஆப்பிளில் இருக்க இவ்வளோ தூரம் வந்து அவங்க காம்படிட்டரையும் நம்ம பேசணும்ல, அவங்க காம்படிட்டர் இப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. இந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட நிறையா விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து ஆப்பிள் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்கும். இன்றைக்கு வரைக்குமே எனக்கு இருக்குது மிகப்பெரிய ஒரு கிரேசினஸ் ஆப்பிள் மேலே. இப்படி ஒரு மனுஷனால் இப்படிலாம் யோசிக்க முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன பல விஷயங்கள் வந்து நம்மளோட ப்ரொஃபஷன்லையும் சரி, நம்ம பேஷன்லேயும் சரி, இல்லை நம்ம டெய்லி லைஃப்லையும் சரி, நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணோம்னா நம்ம அது வந்து லைக் இட்ஸ் கீப் பேலன்சிங் அவர் லைஃப் அண்ட் தி பேஷன் அண்ட் தி ப்ரொஃபஷன். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது தான். உங்களுக்கு இந்த டிசைன், டெக்னாலஜி எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆல் டுகெதராக சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுன்றது தான். மாற்றங்கள் வந்து உலகத்தை திரும்பி பார்க்க வச்சது, அதே மாதிரி அந்த உலகத்தை குறுகுறுன்னு பார்க்க வச்சது. என்ன தான் பண்ணுறானுங்க இவனுங்க இந்த டிசைனில், எப்படி இவனுங்களுக்கு இந்த இதெல்லாம் இதாகுதுன்னு. அப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீபேடோட இதெல்லாம் ஃபேடாக ஆரம்பிக்குது, ஒவ்வொன்றா போகுது. மக்கள் வந்து சீக்கிரம் அதுக்கு அடாப்ட் ஆகும். நிறைய பேர்த்துக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் வாங்கி பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்க்குறாங்க.
அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஐஃபோன் யூஸ் பண்ணுவோம்னா இன்றைக்கு வரைக்கும் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறானுங்க. அவன் வந்து வேறு ஃபோனே போக மாட்டான். ஃபஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆப்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த ஃபோனுமே யூஸ் பண்ண தே வில் கீப் ஆன் அப்கிரேடிங், தே வில் அப்டேட் தேர் ஃபோன்ஸ். புது லான்ச் ஆகட்டுமா அடுத்த நாள் அவன் வாங்கிடுவானுங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு 2-3 பேர், நிறைய பேர் வந்து ஃபோன் வந்துச்சா அடுத்த ஃபோன் இல்லை இதை கொடுத்து மாற்றிடுவானுங்க. எங்கள் பெரியப்பா வந்து ஒரு தடவை வந்து ஆசையை கமிச்சிட்டு விட்டு போயிட்டு அப்பல யோசனை இருக்காங்க. ஸோ ஐஃபோன் வாங்கடா நல்லாயிருக்கும், நம்ம அங்கே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணிக்கணும். அவங்க வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக சொன்ன ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து அப்போது வந்து இன்னும் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி எப்படியாவது நம்ம வந்து ஐஃபோன் வாங்கிடணுன்னு. அவ்வளோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட டிசைன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ரொம்ப பர்டிகுலராக வச்சுருந்தாங்க. ரொம்ப கன்சைஸாக, ரொம்ப நாட் லைக் அ கன்சைஸ், ரொம்ப உங்கள் க்ளீனாக வச்சுருந்தாங்க, ரொம்ப கிளியராக வச்சுருந்தாங்க. இதுதான் எனக்கு வந்து வேறு எதுவுமே வேணாம். இந்த அந்த ஈவன் ஃபார் இந்த கலர் டோன் அவங்க இப்போ தான் அந்த ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி அவங்க வந்து இன்னும் அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில கலர்ஸ் வந்து நல்லா ஒரு பேர்ல் கலர்ஸ்லலாம் இருக்கும். க்ரீன், ஒய்லெட், பர்பிள் அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு எலிகண்ட்டாக, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் இந்த கேர்ள்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் வந்து வியப்படைக்க வச்சது நம்மளை. அந்த மாதிரி ஈவன் ஃப்ரம் த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டில் இருக்க ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் பண்ணலாமா, அந்த ஒரு ஆர்வம் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு ஆப்பிளை பற்றி பார்க்குறோம், அந்த ஐஃபோன் ஒரு ப்ராடக்ட் என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணாங்கன்னு நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த டிசைன்லேருந்து அவங்களோட டிசைன் லாங்குவேஜோ சரி, அவங்களோட பேட்டர்ன்லேருந்தோ நம்ம என்ன ஆஸ் அ ப்ராடக்ட் டிசைன் வாட் வி கோயிங் டு லேர்ன், நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள்சிட்டி இஸ் பவர், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதுதான் சின்ன விஷயமா இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஒரு ப்ராடக்டோட டெவலப்மெண்ட்டுக்கு அது ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கும். ஃபோக்கஸ் ஆன் கிளாரிட்டி. என்ன வேணும் நம்மளுக்கு தேவை, இந்த ப்ராடக்ட்டுக்கு இது தேவையா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை கிளாரிட்டி. நான் இந்த ப்ராடக்ட் பண்ண போகிறேன்னா இதில் என்னென்ன தேவை, நிறையா வரும், டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும், தேவையில்லாததெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம். அதில் என்ன முக்கியமாக நம்மளுக்கு வேணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு இது வந்து தேவையா, இது வந்து இருக்கணுமா, அந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸாக இருங்க. எப்படி அதை வந்து டிசைனையும் பாதிக்கக்கூடாது, அதே மாதிரி யூசர்ஸையும் பாதிக்கக்கூடாது. இப்போ அது தேவைன்னா அது அந்த இடத்துல இருக்கட்டும், இப்போ அது தேவையில்லையா ரிமூவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சிம்பிள், அதுதான் சிம்பிளிசிட்டி இஸ் பவர். இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்டை வந்து நான் என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து கேளுங்க, கொஸ்டின் எவ்ரிதிங் அபவுட் யுவர் கரண்ட் டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் வச்சுருக்கோம், இப்போ அதெல்லாம் வந்து எப்படி அது வந்து யூசபிலிட்டியாக இருக்குதா, இல்லை நீங்களே நிறையா கொஸ்டின்ஸ் கேளுங்க. இது இப்போ நம்மளே யூஸ் பண்ணுறோம், இப்போ நீங்களே அவங்க ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் இதெல்லாம் வேணும் வேணாம், இது பண்ணலாம் தேவையில்லை, இது எதுக்கு இங்கே வச்சுட்டு எவ்வளோ தூரம் நம்ம குறைக்க முடியும், இது ரொம்ப தேவைன்னா மட்டும் அந்த இடத்துல அதை இருக்கட்டும், இல்லையா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லாமே அந்த ப்ராடக்ட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே எல்லார் ப்ராடக்ட்லையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட பிஹேவியர் மாறும். அது தேவைன்னா அதை வச்சுருங்க. எல்லாத்துக்குமே வந்து அதை நம்ம வந்து அந்த டிசைன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ஜஸ்ட் பிரேக் டவுன் தட் ரூல். ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது, ஸ்டார்ட் வித் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 20-40 பேர்ட்டியாச்சும் பேசுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி அது கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு டேஸ்ட் இருக்கும் டிசைன் பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேர் இல்லை சார் எனக்கு இது இருந்தால் எனக்கு ஓகே, இல்லை இது தேவையில்லை, இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம், அப்படி வந்து அவங்க வந்து. ஸோ நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது வந்து நாங்கள் சில பேர்த்திட்ட பேசும்போது நான் வந்து சில கேட்டகரிஸ்லாம் வச்சுருந்தேன், சில ஏஜ் குரூப்ஸ் வச்சுருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 21 to 29 ஏஜ் குரூப்ஸ்க்கு நான் கேட்கும்போது அவங்களோட டேஸ்ட் ஆஃப் ஃபீல்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. இல்லை சார் இந்த ப்ராடக்ட்டில் வந்து இது வேண்டாம், இது தேவையில்லை, இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஆனால் இது நீங்கள் வந்து ஒரு 30-35 எங்களுக்கு வந்து அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் உள்ளக்க கொண்டு போனாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியே வச்சாலும் சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ இருக்கும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு அது தேவையா, இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாஸ் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கான யூசர்ஸ் யார், உங்களுக்கான யூசர்ஸ் யார், அந்த யூசர்ஸ் கிட்ட போய் பேசுங்க. அது ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே எழுதிட்டே வாங்க. அந்த இதை ப்ராசஸ் ஃபுல்லாக இது பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சரி ஓகே, இங்கே வந்து ஒரு
உங்களுக்கு அதுலேயே மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் கிடச்சிரும். சரி இதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணி பார்ப்போம், நீங்கள் கான்செப்ட் மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது தான், திங்க் டிஃப்ரெண்ட் அந்த இடத்துல. ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம், எல்லாம் வாங்கினதுக்கப்புறம், இல்லை சார் நான் சொன்னது ஓகே எல்லாமே கேதர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அதுலேயே ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதை வச்சு உங்களால் எவ்வளோ தூரம் டிசைனை ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, எப்போயுமே ஒரு ஆல்டர்னேஷன் திங்கிங் தேவை. அதுதான் அதை வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து திங்க் டிஃப்ரெண்ட், புதுசாக யோசிங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. அதுதான் இப்போ ப்ராடக்ட்டில் இது இருந்தால் எனக்கு ஓகேப்பா. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டை வந்து நம்ம ரிமோட் அந்த இதெல்லாம் வச்சுப்போம். இப்போ நீங்கள் வந்து ஃபோன்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை சார் எனக்கு வந்து இந்த கைப்பிடி வந்து எனக்கு இது இல்லை, எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா தேவல் அந்த அந்த சின்ன சின்ன ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இருக்கும்போது ஃபோனோட இதெல்லாம் வந்து நிறையா மாறும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி, இல்லை நாட் ஓன்லி த ஃபோன்ஸ், வாட் ஆர் த ப்ராடக்ட் யூ ஆர் கோயிங் டு க்ரியேட், அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் எனக்கான யூசர்ஸ் யார், அந்த யூசர்ஸை தேடுங்க, அந்த யூசர்ஸ் கிட்ட பேசுங்க, அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், டீட்டெயில் மேட்டர். இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக நம்ம கொடுக்குறோம். இப்போ ஆப்பிள் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் இஸ் அ ப்ரெசிஷன், ரொம்ப ப்ரெசைஸாக இருக்கும். அவங்க பண்ணுற அந்த டீட்டெயிலிங் ஆஃப் கலர்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பின்னாடி இருந்த பேக்கேஜ் டிசைனாக இருக்கட்டும், இல்லை யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில்டாக இருக்கும். இந்த ஃபோனுக்கு இந்த இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட அந்த அந்த லெவல் ஆஃப் டீட்டெயிலிங் உங்களுக்கு தெரிய வரும். பர்ஃபெக்ஷன் ஆஃப் குவாலிட்டி மேட்டர்ஸ்ன்றது வந்து அந்த குவாலிட்டியில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் அந்த குவாலிட்டியை நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ தூரம் அதை வந்து நம்ம கொண்டு வரோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 20 ரூபாய்க்கு ஒன்று வாங்குகிறோம், அதே ஒரு 50 ரூபாய்க்கு ஒன்று வாங்கணும்னா ரெண்டுத்துக்கான குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். வயசில் பிளாஸ்டிக்லேயே நம்மளுக்கு குவாலிட்டி மாறும்போது இப்போ நம்ம பண்ண போகிற அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம அப்வியஸ்லி நம்ம வந்து அந்த குவாலிட்டியை முன்னிறுத்தி வைப்போம். ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு டீட்டெயிலிங் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டி பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், ரொம்ப டீட்டெயில் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு அந்த ஒரு லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக அவங்க அதில் தேவைப்படும். அதே மாதிரி வந்து இன்னொன்று, பி கரேஜியஸ். இப்போ நம்ம வந்து ஒரு புது டிசைனை நோக்கி நம்ம போகிறோம், நம்ம புதுசாக போகிறோம், நிறையா ரிஸ்க்கு நம்மளுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம வந்து புதுசாக நம்ம கொண்டு போகும்போது அதுக்கு முன்னாடி வந்து சொன்ன மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், இதெல்லாம் ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். அது வந்து அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி ஏன் சார் இன்றைக்கி வந்து நான் 10 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் சார், நான் வந்து 10 வருஷமாக இதே ப்ராடக்ட் தான் கொடுக்குறேன், ஆனால் ஆவரேஜ் இல்லை, ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்தான் சார், அவன் ப்ராடக்ட்டை நீங்கள் பீட் பண்ணி போயிடுச்சு சார். ஏன்? ஃபவுண்டேஷன், அந்த ரிசர்ச், மார்க்கெட்டில் இதுதான் தேவைன்னு அவன் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். நம்மளும் போகிறோம், பட் ஆனால் அது வந்து ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுது. அது ஒரு சில திங்ஸ் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் மூலியமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் போயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப மினிமலாக இருக்கலாம், ரொம்ப ஹேண்டியாக இருக்கலாம், இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் சார். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவன் ப்ராடக்ட்டை பார்க்கணும், அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏது பண்ணியிருக்கான், ஏன் நம்மளால் அதை கொண்டு பண்ண முடியல, ஏன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் ரிசர்ச், நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் ஆப்பிளும் பண்ணாங்க. மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் இருந்தான், பயங்கரமாக ஒரு பீக்லலாம் இருந்தானுங்க, அவன் தான் மொபைல் சாம்ராஜ்யம் இருந்தான், அடித்து தூக்குனதும் ஆப்பிள் தான். ஒன்றுமே இல்லை, அவன் எல்லாத்தையும் பார்த்தான், என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது, என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பெயின் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. சால்வ் ஒன் பெயின் பாயிண்ட்ஸ் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையே இருக்குது, அதை சால்வ். இப்போ நான் இன்றைக்கி வரேன், நான் வந்து ஒரு பர்டிகுலர் இது வந்து யாருக்கு கரெக்டாக அடிக்கணும், அடித்தா அது வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணணும், அது வரைக்கும் நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணணும், டிசைன் பண்ணணும், மாற்றிக்கிட்டே வரணும், என்னென்ன தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிய வருது அடுத்து என்னென்ன அது என்ன பண்ணலாம், அடுத்து அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அந்த டிசைனை எப்படி முன்னோக்கி கொண்டு போகலாம், அது என்ன டிசைன் டெவலப்மெண்ட் பண்ணலாம், அந்த நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த ப்ராடக்ட்டோட யூசர்ஸ்ட்டை பேசுங்க, அப்போது உங்களுக்கு தெரிய வரும். சார் இல்லை சார் எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு வந்து ஓகே நான் அதை சரி பண்ணி தரேன். என்ன பண்ணுவான் அவன் வந்து அந்த யூசர்ஸ், ஆப்போனண்ட் யூசர்ஸ்லாம் இது பண்ணி அவன் வந்து அதில் கரெக்டாக அடிச்சிடுவான். சரி இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, இதை நம்ம ஒரு ப்ராடக்டாக சரி பண்ணி கொடுப்போம். ஸோ அப்போ தான் அந்த டைமிங்கில் தான் அவன் வரான். இப்போ 10 வருஷமாக இருந்த கம்பெனிக்கும் 1 வருஷம் 2 வருஷம் இருந்த அடிச்சுட்டு போகிறான். இதுதான் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் அந்த 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கு பின்னாடி வந்து தே ஹேவ் அ ஸ்ட்ராங் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஐஃபோனோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அவங்க வந்து வெறும் ஒரு ஃபோனை மட்டும் அவங்க வந்து விற்கலை, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மிகப்பெரிய அந்த மேஜிக் ஃபீல் அதை கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த ப்ரைஸிங். இன்றைக்கி வந்து நான் வந்து 70,000 ரூபாய்க்கு நான் யூஸ் பண்ணுறேன், நான் 1.5 லட்ச ரூபாய்க்கு யூஸ் பண்ணுறேன், இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்குறேன், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் மோர் தென் பியாண்ட் தட் ப்ரைஸிங் டேக். ஸோ அது ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் மாறும், அது வேறு அந்த கேட்டகரி வேறு. பட் ஆனால் அவங்க எதுக்கு அவங்க அவ்வளோ ப்ரைஸிங் போடுறாங்கன்னா,
பிகாஸ் ஆஃப் தட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு தாங்க காசே. யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆப்பாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு அவங்க யூஸ் பண்ண கொடுத்துருக்க டெக்னாலஜியாக இருக்கட்டும் சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் ஆப்பிள் வாட்ச் கட்டினதுக்கப்புறம் அதை என் உயிரை காப்பாற்று சார், ஏன்னா அதில் வந்து தெரிஞ்சிடும் உங்கள் ஹார்ட் ரேட் அந்த மாதிரிலாம் இருந்தப்போ. ஸோ அதுதான் டெக்னாலஜி, அதுதான் அதை வந்து அதோட டெக்னாலஜி வேறு. அது இட்ஸ் லாக் பியாண்ட். அவங்க இதெல்லாம் வந்து நல்லா பிரமிச்சு இப்போ ஒரு ஆர்டிக்கல்லாம் படிக்கும்போது அவர் வந்து அந்த அந்த பற்றி போட்டிருக்காங்க. இட்ஸ் லைக் இப்படி ஒரு மனுஷனால் எப்படி ஒரு இதனால் இவ்வளோ இதாக கொண்டு வர முடியுது அவங்களுக்கு எப்படி? அதாவது இப்போ பாருங்க, அவன் வந்து ஹார்ட் பீட் லோ அதுன்னு அவனுக்கு தெரியுது, அது வாட்சில் காமிக்கிது, அந்த டிவைஸில் காமிக்கிது, உடனே போகிறாங்க சரி பண்ணுறாங்க, வித்தின் ஆர் அவன் ஹிக்யூர்டு அந்த மாதிரி என்னடா. அதுக்கு தான் அதுதான் இந்த வேல்யூ ஃபார் மணின்றது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்து சார். உண்மையிலே சொல்கிறேன், ஆப்பிள் ஐஃபோன் வந்து வந்து எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ஒர்த். ஃபோன் ஒன்ஸ் யூ அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு நீங்கள் கீழே வர மாட்டேன்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் மேட்டர். இப்போ மெதுவாக போவான், மூச்சுவாங்கப்பா போவோம்டா, ஒன்றும் அவசரம்ல அங்கே தானே இருக்கும், ஓகே லெட்ஸ் கோ ஸ்லோ போவான், பொறுமையாக அடிப்பான். ஏன்னா பிகாஸ் அவன் வந்து அந்த ஈக்கோ சிஸ்டம் நீங்கள் ஸ்லோவாக போகும்போதோ இல்லை ஒரு இதில் போகும்போதோ உங்களுக்கு தெரியும் என்ன சுற்றி வட்டாரத்தில் நடக்குது, என்ன பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டாக போய்ட்டு ஓகே நான் தொட்டுட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா. அந்த மாதிரி. ஸோ பிஸ்னஸ்லேயும் சரி, நம்ம ப்ராடக்ட்லேயும் சரி, நம்ம ஒரு டிசைனராகவும் சரி, ஃபஸ்ட்டு சுற்றி 360 ஆஸ் அ டிசைனர் வி லுக் அப் டு 360 டிகிரி. கண்டிப்பாக நம்ம 360 டிகிரி நம்ம சுற்றி பார்க்கணும். நம்ம சுற்றிலும் என்ன நடக்குது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் இன்றைக்கி வெளியே வருது, இன்றைக்கி என்ன மாதிரியான உலகம் ட்ரெண்டில் இருக்குது, என்ன மாதிரி மக்கள் வந்து அந்த டிசைனை விரும்புகிறாங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அவங்க விரும்புகிறாங்க, என்ன மாதிரி கலர்ஸ், என்ன மாதிரி டெக்ஸ்சர்ஸ், எவ்வளவும் இருக்குது. சரிங்க சார், நான் இன்றைக்கி வந்து நான் அந்த ப்ராடக்ட்டை போடுறேன் சார், இன்றைக்கி வந்து இதெல்லாம் மக்கள் வாங்குவாங்க சார்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடாது, ஒரு சில பேர்த்துக்கு ஓடிடும், அது வேறு விஷயம். நம்ம ஒரு ப்ராடக்ட்னு இறங்கிட்டோம், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே போகிறோம், இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் அந்த உலகத்துக்கு கொடுக்கணும். ஸ்டார்ட் வித் ரிசர்ச், முக்கியமான ஒன்று. ஸ்டார்ட் வித் ரிசர்ச். அந்த எல்லாம் செய்யணும். மார்க்கெட் ரிசர்ச்சாக இருக்கட்டும், டிசைன் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை என்னன்னாலும் இருக்கட்டும். பட் ஆனால் அந்த ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க. அதனால தான் 10 வருஷம் இருந்த கம்பெனிக்கும் 2 வருஷம் இருந்த கம்பெனிக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அந்த டிசைன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கிறதுக்கு. நானும் ஹெட்ஃபோன்ஸ் போடுறேன், பக்கத்தில் இருக்க கம்பெனிக்கு அவரும் ஹெட்ஃபோன்ஸ் போடுறான், ஆனால் 2 பேருமே ஒன்றா தான் போடுறோம். ஆனால் அவன் மட்டும் நல்லா விற்கிது, எந்தில் இல்லை. ஆனால் 2 பேரும் வந்து இதுதான் வச்சுக்கணும், த குவாலிட்டி மேட்டர்ஸ். இப்போ நிறைய இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் வந்து முந்தி வந்து சார்ஜர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கொடுக்குறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பட் ஓகே, வெறும் வந்து அந்த மொபைல் ஃபோன் பிகாஸ் தி குவாலிட்டி தி என்ஹான்சிங் தி மூவிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் சம்திங். ஒரு ஈக்கோ சிஸ்டமை நோக்கி அவங்க போகும்போது அவங்க இதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவன் இன்னொரு ஆர்டிக்கலில் போடுறான், ஐஃபோன் யூஸ் பண்ணுறவன் வந்து ஐஃபோன் மட்டும்தான் வாங்குவான், அதை தாண்டி வேறு எதுவும் போக மாட்டான். ஸோ அவன் ஒன்ஸ் வாங்கிட்டானா அந்த சார்ஜர் பேட்டரி வந்து அவன் எந்த ஃபோனுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஆனால் இப்போ வரது எல்லாமே வந்து அப்கிரேட், வேணா நீ தனியாக வாங்கிக்க அந்த மாதிரி. இப்போ ஓனையும் கட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஹெட்ஃபோன்ஸை கட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஒரு புது ஈக்கோ சிஸ்டம் அவங்க வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் அவங்க சொன்னாங்க. டிசைன் வந்து வெறும் ஒரு தோற்றம் மட்டும் கிடையாது, வெறும் இது வந்து ஒரு லுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோன்றதில் தான் இருக்குது. ப்ராப்ளமை முழுமையாக சரி பண்ணணும். அது வந்து ஒரு டிசைன் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை யூஐ டிசைன்ஸாக இருக்கலாம், இல்லை யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எந்த டிசைனாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்டாக சார், டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை கன்சியூமர் ப்ராடக்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது வந்து வெறும் ஒரு தோற்றமாக மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த ஒரு நீடை வந்து, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து, அந்த ஒரு பெயின் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். ஐஃபோன் வந்து வெறும் ஃபோனோட எராவை மட்டும் மாற்றலைங்க, கம்ப்ளீட்லி சேஞ்ச் தி ஹியூமன் பிஹேவியர்னு தான் சொல்லணும். இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபீலுக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபீலுக்கும் இட்ஸ் a lot ஆஃப் டிஃப்ரென்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் வந்த புதுசில் எப்படி இருந்துச்சு, இப்போ வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது, ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ். அந்த ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய அந்த மாதிரி இருக்குது, நிறைய ஈக்கோ சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி, நிறைய ஆப்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணிட்டே வந்தாங்க. முந்தி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணதுக்கு சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் a lot ஆஃப் சேஞ்சஸ். ஐஃபோன் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரூஃப் ஆஃப் ப்ராடக்ட், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வெறும் ஐஃபோன் வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி அது வந்து இருக்குது. ப்ரூஃப் தட் டிசைன் கேன் சேஞ்ச் தி வேர்ல்டு. அது வந்து ரீடிசைனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு டிஃபைன் பண்ணி அதை கொண்டு போகிறதா இருக்கலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்பினது தான் டிசைன் வந்து, அதுதான் ஒரு டிசைன் வந்து எப்படி வேர்ல்டை வந்து ரீஷேப் பண்ணிச்சு பாருங்கள், எப்படி சேஞ்ச் தி என்டையர் வேர்ல்டு. அவங்களோட அதுவுமே அது ஸ்டீவ் ஜாப்ஸ் சேஞ்ச் தி வேர்ல்டு, அப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்தது ஒரு காலத்தில். அவங்க எக்ஸ்போஸ் பண்ணதும் அந்த மாதிரி தான் இருந்தது.
ஸோ ஐஃபோனை பற்றி நிறையா பேசலாம், நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட இன்னோவேஷன்ஸ்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இன்றைக்கு வரைக்குமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ ஆர் கோயிங் டு டிசைன் சம்திங், ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட், என்ன பண்ணுறது இருக்குது. புதுசாலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு தேவையில்லைங்க. இருக்கிற ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் சரி பண்ணாலே போதும். இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியும். இருக்கிற ப்ராடக்ட்லேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்தாலுமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லேயே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸ்மால் பட் அது தட்ஸ் கிவ் அ பிக் சேஞ்ச். அந்த மாதிரி ஒரு பிக் இம்பேக்ட் அது கொடுக்கும். அது எப்பயுமே இன்றைக்குமே ஆப்பிளும் சரி நீங்களும் சரி சிம்பிள்சிட்டி. ஸோ ஆப்பிள் ஆல்வேஸ் அ ட்ரெண்ட் செட்டர். ஸோ எப்போயுமே ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறது முன்னாடி உங்களோட அந்த ப்ராடக்டில் இது தேவையா அப்படின்றத கேளுங்க. இதில் என்ன ஆட் பண்ணலான்னு யோசிக்காதீங்க, இதில் இது தேவையான்னு யோசிங்க. அதை நீங்கள் மாற்றினாலே போதும். தட் கிவ்ஸ் யூ அ பிக்கஸ்ட் இம்பேக்ட் இன் தி வேர்ல்டு. அந்த ஈக்கோ சிஸ்டம்லேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும். அதை தான் ஜீவ் ஸ்டாப்ஸும் நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன். ஓகே மக்களே, ஹோப் யூ என்ஜாய் தி எபிசோட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஐஃபோன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப், ஸ்பாட்டிஃபைலையும் பாட் 96 சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராடக்ட்டை பற்றியும் ப்ராண்டை பற்றியும் நிறையா அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஷேர் டு உங்கள் டிசைன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதாவது யார் வந்து திங்க் டிஃப்ரெண்ட் அதை நம்புகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் சைனிங் ஆஃப். See you in next episode. நன்றி, வணக்கம்.